பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக தேவனுடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் என்கிற வார்த்தை. வழி நிறைந்த வார்த்தை வந்தது. அதாவது மனிதர்கள் என்று கதறினார்கள். ஆனால் நாம் பார்க்க போகிறதோ ஆண்டவர் என்று சொல்லுகிறார். அதாவது மனதில் வலி ஏற்பட்டால், சரீரத்தில் வலி ஏற்பட்டால், அந்த வலியின் நிமித்தம் நம்முடைய வாயில் புறப்பட்டு வருகிற வார்த்தை என்கிற வார்த்தை. நேற்றைய தினத்தில் அறிமுக உரையில் மனிதர்கள் சொன்ன என்கிற வார்த்தையை நேற்று நம்ம பார்த்தோம். இன்றிலிருந்து கர்த்தர் சொன்ன என்று பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று நம்ம பார்த்தோம், யோபுவை பார்த்தோம். அவர் சொல்றாரு, என் வழக்கை விசாரிப்பவர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும் என்று யோபு சொன்னார். ஏன்னா 3 முறை அவர் சொல்லும் பொழுதும் நலமாயிருக்கும் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அதே போல எசேக்கியேலை பற்றி பார்த்தோம். எசேக்கியேல் சொல்லும்போது, கர்த்தாவே, இஸ்ரவேலில் மீதியானவர்களை சங்கரிப்பீரோ என்று வேதனை நிறைந்த வலி நிறைந்த வார்த்தையை வெளிப்படுத்தும் போது என்று எசேக்கியேல் சொன்னதை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் சொன்ன ஆண்டவர் ஏன் அந்த வலி நிறைந்த வார்த்தையை பயன்படுத்தினார்? தேவனுடைய ஜனங்களுடைய செயல்பாடுகள் தேவனுடைய மனதை வேதனைப்படுத்துகிறது, கர்த்தருக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்குகிறது. அது நிமித்தம் கர்த்தர் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். வாசிக்கிறேன் பாருங்க, 2 வசனத்தை வாசிக்கிறேன். முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதத்தில் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 81வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தர் சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இந்த நலமாயிருக்கும் என்கிற வார்த்தையை யோபு பயன்படுத்தினார். சரிங்களா? அதே வார்த்தையை கர்த்தரும் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? அப்போ ஆண்டவருடைய மனதில் ஒரு வழி இருக்குது. என்ன வழி தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு என்னுடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தேன். பைபிள் சொல்லுது, இவ்வளவு பெரிய பிரமாணங்களை பெற்ற வேறு பெரிய ஜாதி எது? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இங்கு இன்னும் சொல்ல போனா, ஆசாரியனுடைய உதடுகளில் அறிவை தேடுவார்கள். நீ வேதத்தை குறித்து அநேகரை இடற பண்ணினாய் அப்படிங்கிறாரு. எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு, வேதத்துக்கு, வசனத்துக்கு பயப்படுகிறானோ அந்த மனுஷனை நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஆனால் தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும் அநேக நேரங்களில் செய்கிற தவறு என்ன தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை, வேதத்தை கவனிப்பது கிடையாது. பைபிள் ஒரு வசனம் உண்டு தெரியுமா? வேதத்தை கேளாதபடிக்கு தன்னுடைய செவியை விளக்கனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு எழுதப்பட்டிருக்கு. நம்ம வேதத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்பட மாட்டோம், வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வேதத்தின்படி நடக்க மாட்டோம், வேத வசனங்களை காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஆனால் மணிக்கணக்காக ஜெபம்னு மட்டும் செய்வோம். வசனம் சொல்லுது, அப்படிப்பட்டவனுடைய ஜெபம் அருவருப்பானதுன்னு வேதம் சொல்லுது. அப்போ இங்க இருக்கிற வார்த்தையை பாருங்க, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்போ கர்த்தர் வழி நிறைந்த வார்த்தையை பேசுகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்குமே. இன்னைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வழியில் நடப்பது இல்லை என்கிற வலியும் வேதனையும் கர்த்தருக்கு உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து வேதனையோடு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாயிருக்கும். நலமாயிருக்கும் மட்டும் சொல்லல, அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் கீழே இருக்கு. என்ன தெரியுமா? நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளிகளை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன். ஐயா, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற சத்துருனுடைய வல்லமைகள் முறியடிக்கப்படணுமா? உங்களுக்கு எதிராக வருகிற எப்பேற்பட்ட சூழ்நிலையும் மாறணுமா? உங்களுக்காக கர்த்தர் இறங்கி கிரியை செய்யணுமா? தேவனுடைய மகத்துவமும் மகிமையும் வெளிப்படணுமா? கர்த்தர் உங்களுக்காக ஒரு காரியம் செய்யணுமா? அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க.
இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுக்கட்டும், என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கட்டும், இஸ்ரவேலுடைய வழிகளில் நடக்கட்டும். நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வழியில் நடந்தீங்கன்னா நான் மெய்யாக சொல்கிறேன், உங்களுக்காக கர்த்தர் இறங்கி கிரியை செய்வார். எவ்வளோ பெரிய ஆலயம் கர்த்தர் அசைப்பார், அவரால் முடியும். நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதனால தான் வழி நிறைந்து சொல்றாரு, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும். இதே போல் ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தையும் சொல்கிறேன், தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏசாயாவில் படித்து பாருங்களாம். ஏசாயா 48வது அதிகாரத்தை பாருங்களாம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். மறுபடியும் சொல்றாரு, அங்க போட்டிருக்கு எப்படின்னா, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இங்க போட்டிருக்கு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்குறோமா? அதனால தான் இயேசு சொன்னார், காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னாரு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும், அவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். அதை கவனிப்போம் என்று சொன்னால், கவனமாய் கேட்டு நடப்போம் என்று சொன்னால், மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய சத்துருவை தாழ்த்துவார், நமக்காக கர்த்தர் கிரியை செய்வார். நம்முடைய சமாதானம் நதியை போல இருக்குங்க. சமாதானம் எப்படி இருக்குமா? அழகா போட்டிருக்கு, அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும். என்ன ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறோம், சமாதானம் வேணும்னு விரும்புகிறோம், சத்துருவை தாழ்த்தணும்னு விரும்புகிறோம், சத்துருவை ஜெயிக்கணும்னு விரும்புகிறோம், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பலமாக கிரியை செய்யணும்னு விரும்புகிறோம். அப்போ இதெல்லாம் செய்யணும்னா கர்த்தருக்கு செவி கொடுப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளை கவனிப்போம். இன்னைக்கு தேவ ஜனங்கள் அப்படி கவனிக்காமல் வாழ்கிறதுனால தான் கர்த்தர் வழி நிறைந்த வேதனை உள்ள வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். இங்கே ஏசாயா 48:18 சொல்றாரு, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை நம்ம கவனிக்கணுங்க. புதிய ஏற்பாடு கற்பனை ரொம்ப சுருக்கிட்டார். இயேசு ஒரு புதிய கற்பனை சொல்றார். எப்படி? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்கிற புதிய கற்பனை உங்களுக்கு கொடுக்குறேங்கிறார். சரியா? சொல்லிக்கிட்டே போல நிறையா இருக்குது. அப்போது கற்பனைகளை கை கொள்வோங்க, அன்பை வெளிப்படுத்துவோம், அன்பாக இருப்போம். 2 விஷயம் சொல்கிறேன். முதலாவது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுங்க. இதற்கு ஒப்பாக இருக்கிற இன்னொரு கற்பனை என்ன தெரியுமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. இதுதான் கர்த்தர் சொன்னதுங்க. கொஞ்சம் யோசிங்க, அவருடைய கற்பனைகளை கவனிங்க, அவருடைய வார்த்தைகளை கவனித்து கேளுங்க, வேதத்தின்படி வாழ்வதற்கு பிரயாசப்படுங்க. அப்படி நீங்கள் பிரயாசப்பட்டால் உங்கள் நிமித்தம் கர்த்தர் சந்தோஷப்படுவார். இல்லைனா உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு தான் அந்த வார்த்தையை சொல்கிறார். இஸ்ரவேல் எனக்கு, என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழியில் நடந்தால் நலமாக இருக்கும். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். அப்போ எவ்வளோ வேதனையோடு கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள். என் ஜனங்கள் என் கற்பனைகளை கவனிக்கிறதில்லை, எனக்கு செவி கொடுக்கறதில்லை. கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்ப்போம். கர்த்தருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவங்களாக வாழ்வோம். ஒருபோதும் நாம் நம்முடைய கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது. நாளைக்கு எங்கே கர்த்தர் என்று என்ன காரியத்துக்காக சொன்னார்னு பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மள் என்றும் உள்ளது. God bless you.